മനപൂർവമായി സ്നേഹിപ്പവരേ, നേസത്തിൽ ഉന്നതരേ. മനപൂർവമായി സ്നേഹിപ്പവരേ, നേസത്തിൽ ഉന്നതരേ. நானும் உம்மை நேசிப்பே, மார்பீனில் மகிழ்ந்திடுவே. நானும் உம்மை நேசிப்பே, மார்பீனில் மகிழ்ந்திடுவே. ஸ்நேகிதரே, ஆத்ம ஸ்நேகிதரே, உத்தமரே என்றும் உன்னதரே. ஸ்நேகிதரே, ஆத்ம ஸ்நேகிதரே, உத்தமரே என்றும் உன்னதரே. ஆருயிரே, அன்பின் ஆருயிரே, ஆனந்தமே பரமானந்தமே. ஆருயிரே, அன்பின் ஆருயிரே, ஆனந்தமே பரமானந்தமே. ஸ்நேகித்தீரே, இஸ்ரவேலாய் மாற்றினீரே. யாக்கோபை ஸ்நேகித்தீரே, இஸ்ரவேலாய் மாற்றினீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னையும் ஸ்நேகித்து மகிமையின் பாண்டமாய் வனைந்திட்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னையும் ஸ்நேகித்து மகிமையின் பாண்டமாய் வனைந்திட்டீரே. ஸ்நேகிதரே, ஆத்ம ஸ்நேகிதரே, உத்தமரே என்றும் உன்னதரே. ஸ்நேகிதரே, ஆத்ம ஸ்நேகிதரே, உத்தமரே என்றும் உன்னதரே. ஆருயிரே, அன்பின் ஆருயிரே, ஆனந்தமே பரமானந்தமே. ஆருயிரே, அன்பின் ஆருயிரே, ஆனந்தமே பரமானந்தமே.
கொண்டீர், அக்கினியால் நிரப்பிட்டீரே. எலியாவை தெரிந்து கொண்டீர், அக்கினியால் நிரப்பிட்டீரே. நேச வைராக்கிய அக்கினி ரதமாய் என்னையும் சுமந்து செல்வி. நேச வைராக்கிய அக்கினி ரதமாய் என்னையும் சுமந்து செல்வி. ஸ்நேகிதரே, ஆத்ம ஸ்நேகிதரே, உத்தமரே என்றும் உன்னதரே. ஸ்நேகிதரே, ஆத்ம ஸ்நேகிதரே, உத்தமரே என்றும் உன்னதரே. ஆருயிரே, அன்பின் ஆருயிரே, ஆனந்தமே பரமானந்தமே. ஆருயிரே, அன்பின் ஆருயிரே, ஆனந்தமே பரமானந்தமே. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே 1039 பக்கத்தில் இருக்கிறது. தானியேல் 6:20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். சரித்திரத்தில் ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கும் நம்முடைய மத்தியில கேட்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளையே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? நீ ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? உன்னுடைய வீட்டிலே, உன்னுடைய உறவினர்கள் மத்தியிலே சிங்க கபியிலே நிற்கிறது போல நீ நிற்கக்கூடும். உன்னுடைய வேலையின் மத்தியிலே, தொழிலின் மத்தியிலே உன்னை பகைக்கிற அநேகருக்கு முன்பாக உன்னுடைய உயர்வை தடுக்க சூனியம் செய்யக்கூட தயங்காத மக்கள் மத்தியிலே நீ நிற்கும்போது அந்த உலக சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? தப்புவிக்க உன்னை வல்லவராயிருந்தாரா? உன்னுடைய கணவன் பயங்கரமான குடிக்கு அடிமைப்பட்டு, கடனுக்கு அடிமைப்பட்டு இருந்த போது நீ உண்மையோடு ஆவியோடு ஆராதிக்கிற தேவன் உன் கணவனை விடுவிக்க வல்லவராயிருந்தாரா?
உன்னுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இச்சைகளின் ஆவியினால் தாக்கப்படும் போது, கஞ்சா போன்ற கொடிய போதை மருந்துகளுக்கு அடிமையாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்த போது, உன்னுடைய தேவன் உன் பிள்ளைகளை விடுவிக்க வல்லவராய் இருந்தாரா? உன் தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஒரு புறஜாதி ராஜா, தரியு என்று சொல்லப்பட்ட ராஜா, சிங்க கெபியிலே போடப்பட்ட தானியேல் உள்ளே இருப்பார் என்று எண்ணி இந்த கேள்வியை எழுப்பினார். பல நாட்கள் பசியோடு இருக்கிற சிங்கங்கள், மேலே இருந்து ஒரு ஆள் கீழே போடப்பட்டால் கீழே வந்து விழுவதற்கு முன்பாகவே பாய்ந்து குதித்து கீறி போடக்கூடிய ஏராளமான சிங்கங்கள், ஒன்றல்ல ரெண்டல்ல, கடித்து குதறி 5 நிமிடத்தில் எலும்புகள் கூட இல்லாமல் விழுங்கி விடக்கூடிய அந்த சிங்க கெபியிலே தானியேல் இன்னும் இருப்பார். நேற்று மாலை போடப்பட்ட அந்த சிங்க கெபியிலே இன்றைக்கும் இருப்பார் என்கிற விசுவாசத்தோடு இந்த சிங்க கெபிக்கு மேலாக நின்று உரத்த சத்தமிட்டு, அவ்வளவு பெரிய ராஜா, 120 தேசங்களை அரசாளுகிற ராஜா கேட்கிறார், உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? கீழே இருந்து ஒரு குரல் கேட்கிறது, ராஜாவே நீர் என்று வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதென்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. வேதத்தில் 4 பகுதிகள் தனிப்பட்ட முறையில் என்னுடைய விசுவாசம் பெருகுகிறதற்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் பெருகுகிறதற்குமான 4 முக்கியமான சம்பவங்கள் உண்டு. முதல் சம்பவம், எலியா தனியாய் நின்று 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அக்கினியால் உத்தரவருளுகிற தேவனே தேவன் என்று சவால் விட்டு அப்படியே தன்னுடைய பலியை பலிபடத்தின் மேல் வைத்து ஜெபித்த போது அக்கினி இறங்கின சம்பவம். முழங்கால்கள் யாவும் முடங்கி கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்த ஒரு சம்பவம், மறக்க முடியாத ஒரு சம்பவம். 2வது ஒரு முக்கியமான சம்பவம், பயங்கரமான கோலியாத் வந்து 40 நாட்கள் இஸ்ரவேலையும் இஸ்ரவேல் தேவனையும் அவன் வசை மாறி பொழிந்த போது, அவன் சவால் விட்ட போது, தனியாய் ஒரு கோலியாத் எழும்பி நின்று அவனுடைய தூஷணத்துக்கு ஒரு முடிவு கட்டும்படி அவனை கல்லினால் அடித்து வீழ்த்தின சம்பவம் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். 3வது ஒரு முக்கியமான சம்பவம், பெரிய ராஜாவாகிய நேபாத் நேச்சாருக்கு முன்பாக ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ நின்று, ராஜாவே நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் இந்த அக்கினி சூளைக்கும் உமக்கும் எங்களை தப்பு வைப்பார். அவர்கள் அக்கினி சூளையிலே போடப்பட்ட சம்பவம், அவர்களோடு மனுஷகுமாரனுக்கு ஒப்பான சாயலுடைய இயேசு கிறிஸ்து இறங்கி உலாவின சம்பவம். அக்கினி அங்கே கிரியை செய்யவில்லை, அவருடைய தலைமயிர் கருகவில்லை, அவருடைய வஸ்திரங்கள் எரிந்து போகவில்லை. அவர்கள் ஆராதித்த தேவன் அவர்களை தப்பு வைத்தார். இது 3வது சம்பவம்.
நான்காவது இங்கே ஒரு சம்பவம் வாசிக்கிறோம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்ததாமே அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். ராஜாவுடைய துயர குரல், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? ஆம் ராஜாவே, ஆம் ராஜாவே, நான் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. இன்றைக்கு உங்களை ஒரு சிங்க கெபியில இருக்கிறது போல எண்ணிக்கொள்ளுங்கள். வேதத்தில் நம்முடைய ஆண்டவருடைய பெயர் வெளிப்படுத்தல் 5:5 சொல்லுகிறது, யூதா கோத்திரத்து சிங்கம். உங்களுடைய பட்சத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். உங்களுடைய பட்சத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் சிங்க குட்டிகள். கர்த்தர் ஒரு சிங்கம் என்றால் சிங்கம் ஒரு நாளும் பன்னி குட்டியை போடாது. சிங்கம் ஒரு நாளும் கழுத குட்டியை போடாது. சிங்க குட்டியை தான் அது போடும். நீங்கள் ஒரு சிங்கம். நீங்கள் ஒரு சிங்கம். நிறைய உலக சிங்கங்கள், அதன் மத்தியில் யூதா கோத்திரத்து ராஜ சிங்கம். அவருடைய பக்கத்தில் நீங்கள் ஒரு சிங்கமாய் நின்று கொண்டிருக்கிறீர்கள். உலகத்தில் உள்ளவர்களை பார்த்து சொல்லுகிறீர்கள், என் தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்ள வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என்னுடைய ஆராதனை வீணாய் போய்விடவில்லை, என்னுடைய ஜெபம் வீணாய் போய்விடவில்லை, என்னுடைய துதி சோத்திரங்கள் வீணாய் போய்விடவில்லை. ஜீவனுள்ள தேவனை ஆராதித்தபடியால் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்த முடியவில்லை. தேசத்திலே பயங்கரமான சட்டங்கள் ஏற்பட்ட வேளையிலும் தினமும் 3 வேளை முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணின தானியேலின் ஜெபம் வீணாய் போய்விடவில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே சிங்கம் 5 விதமான கூட்டத்தாருக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, நம்முடைய ஆண்டவருக்கு சிங்கம் ஒரு அடையாளம். யூதா கோத்திரத்து ராஜ சிங்கம். ஆகவேதான் நாம் சந்தோஷத்தோடு பாடுகிறோம், யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரனை பிசாசை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் என்று வெளிப்படுத்தல் 5:5 வாசிக்கிறோம். இரண்டாவது, ஆண்டவருடைய பலமிக்க தேவதூதர்களும் சிங்கங்களைப் போல இருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தல் 10:3 பலமிக்க தேவதூதன் அவன் வானத்திலிருந்து இறங்கி வந்தான், சிங்கத்தை போல கர்ஜித்தான். அப்பொழுது இடி முழக்கங்கள் எல்லாம் முழங்கின என்று அங்கே வாசிக்கிறோம். தேவதூதர்களும் சிங்கம் போன்றவர்கள். அதே நேரத்தில் பிசாசை குறித்து வேதம் சொல்லும் போது, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற சிங்கம் 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது. எவனை விழுங்கலாமோ என்று சிங்கத்தை போல என்று சொல்லி இருக்கிறது. சிங்கம் ஒரு நாள் விழுங்காது, அவருடைய பல் கூர்மையானது, அதை கடித்து தான் சாப்பிடும். ஆனா இது விழுங்குதுன்னா பல்லு இல்லைன்னு அர்த்தம். பல்லு என்ன ஆச்சுன்னா சிலுவையில் அடிச்சு நொறுக்கியாச்சு, இப்ப அதால கடிக்க முடியல. அதான் விழுங்கலாமோ. அவன் சிங்கம் அல்ல, சிங்கத்தை போல என்று எழுதியிருக்கு. டூப்ளிகேட். ஒளியின் தூதனை போல அவன் வேஷமிட்டு கொடுவான். துன்மார்க்கரை குறித்து வேதம் சொல்லும் போதும், நீதிமொழி 28:15 சங்கீதம் 22:13 துன்மார்க்கரும் கூட சிங்கம் போலதான் இருக்கிறாங்களாம்.
தானியேலை சிங்க கெபியில போடணுங்கிறதுக்காக அவனுடைய பகைவர்கள் என்னென்ன தந்திரங்கள் செய்தாங்க. ராஜாவுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்தாங்க. தரியு ராஜாவுக்கு ஒரு ப்ரமோஷன். என்ன ப்ரமோஷன்? ராஜாவே, நாங்கள் எல்லாம் சேர்ந்து உம்மை தெய்வமா மாத்த போறோம். எத்தனை வருஷத்துக்கு? 30 நாளுக்கு. ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. ராஜா என்ப தெய்வத்துக்கு ஒப்பானவர். ராஜாவை ஐஸ் வைக்கிறதுக்காக, அதன் மூலமாக தானியேலை சிங்க கெபியில போடணுங்கிறதுக்காக அவங்க எல்லாம் ராஜாவுக்கு ஒரு ப்ரமோஷன். 30 நாளைக்கு நீர் கடவுள், உம்மை தான் இந்த தேசத்தில் உள்ள எல்லாரும் கும்பிடணும். கும்பிடலைன்னா சிங்க கெபியில போடப்படுவாங்க. அந்த பிரதானிகள் எல்லாம் துஷ்ட சிங்கங்கள். அவங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட், பொறாமைங்கிற ஸ்பிரிட் சிங்கம் போல கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு வேளை சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் தானியேல் பயப்படவே இல்லை. தானியேல் பயப்படலை. தான் ஆராதிக்கிற தன்னுடைய தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட வல்லமையுள்ளவர். தான் ஆராதிக்கிற தேவன் அவருக்கு விரோதமாய் சதி செய்த அத்தனை பேர் மேலும் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிற தேவன். தான் ஆராதிக்கிற தேவன் இந்த தேசத்து ராஜாவை பார்க்கிலும் கோடி மடங்கு மேன்மையான மகிமையான தேவன். அவருக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அவர் என்ன செய்தாராம்? தன்னுடைய வீட்டின் பலகணிகளை எல்லாம் பாருங்க, எருசலேமுக்கு நேராய் திறந்து வைத்தார். எருசலேம் தேவாலயத்துக்கு நேராய் திறந்து வைத்தார். அந்த திசைக்கு நேராய் திறந்து வைத்தார். ஏறக்குறைய 400 மைலுக்கு அப்பால் எருசலேம் இருக்கிறது. அந்த திசை அவருக்கு தெரியும். அதுக்கு நேராய் முழங்கால் படியிட்டு 3 வேளை ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினார். யார் என்ன பார்த்தாலும் பரவாயில்ல, பார்க்காவிட்டாலும் பரவாயில்ல, பகிரங்கமாய் ஜெபம் பண்ணினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் பல சிங்கங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு அதன் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை தேற்ற விரும்புகிறார். உங்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ண விரும்புகிறார். உலகத்தார் உங்களை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அதனுடைய ரகசியங்களை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவதாக தாவீது விதமாய் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 35 வசனத்தில் தாவீது சவுலை பார்த்து கோலியாத்தை குறித்து பேசும்போது விதமாய் சொன்னார். அடியான ஒரு விசை என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் எனக்கு எதிர் வந்தது. அந்த சிங்கம் என்னுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டது. என்னுடைய ஆட்டை பிடித்த போது நான் அந்த சிங்கத்தை தொடர்ந்து போனேன். அதை நான் அடித்த போது அது என் மேல் பாய்ந்தது. அதன் தாடையை பிடித்து அதை நான் அடித்து கொன்று போட்டேன் என்று எழுதுகிறார். என்னுடைய ஆட்டை பிடித்த போது என்னுடைய ஆடுகளில் ஒன்றையும் நான் விட்டு கொடுக்க பிரியப்படவில்லை. என்னுடைய ஆடு எனக்கு விசேஷமானது. நான் அதற்கு மேய்ப்பனாய் என்னுடைய தகப்பன், என்னுடைய ஆண்டவர் என்னை நியமித்திருக்கிறார். ஒரு ஆட்டை கூட நான் இழந்து போக பிரியப்படவில்லை. நிறைய ஆடு இருக்கிறது, ஒன்றுதானே, போய்விட்டு போகட்டும், மற்றதை வைத்து நான் ஆறுதல் அடைந்து கொள்ளுவேன். எனக்கு தான் 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இருக்காங்களே. ஒரு பிள்ளை இச்சைகள் போய் கண்டவன் லவ் பண்ணி
குடும்பத்துக்கு கெட்ட பேர் வாங்கி நாறுனாலும் பரவாயில்ல, அவன் கேடு கெட்டு போனா பரவாயில்ல, மற்ற 3 பிள்ளைகளை வச்சுட்டு நான் சந்தோஷமா இருந்து கொள்ளுவேன். தாவீதின் இருதயம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆண்டவர் எனக்கு இவ்வளவு விசுவாசிகள் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு விசுவாசி சபை விட்டு பின்வாங்கி போய் லேட்டா சர்ச்சுக்கு வந்து கடைசியில் எனக்கு சிங்கத்தின் வாயில அகப்பட்டுட்டான். நல்ல பாடம் படிச்சுட்டு வரட்டும். இல்ல, ஆண்டவர் பல முறை யோவான் 17ஆம் அதிகாரத்தில், பிதாவே நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவரை கூட நான் இழந்து போக பிரியப்படவில்லை. நீர் எனக்கு தந்தவர்கள், உடைய கணவன் அல்லது மனைவி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவர்கள், உடைய பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஈவு. உடைய எல்லா பிள்ளைகளும் பரலோகத்தில் காணப்படணும். ஏசாயா 8:18 சொல்லப்பட்டபடி, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தரால அற்புதங்களாக அடையாளங்களாக விளங்குகிறோம். தாவீதுக்குள் ஒரு வைராக்கியம். ஒரு பிள்ளையும் நீங்க விட்டு கொடுக்காது. ஒரு பிள்ளையாவது உலக வழியில பாவ வழியில போவதற்கு சம்மதியாதருங்க. இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க. நெவர் கிவ் அப். உடைய பிள்ளைகளை விட்டு விடாதிருங்க. உடைய பிள்ளைகளை விட்டு விடாதிருங்க. அவங்களுடைய எண்ணங்கள்ல மதியினம் ஒட்டி இருக்கும். உலக காட்சி அவர்களை கவரக்கூடும். உலகத்தின் நாகரிகங்கள் அவர்களை இழுக்கக்கூடும். தீய நண்பர்கள் அவர்களை கெடுத்து போடக்கூடும். அவர்கள் மனமும் மாம்சமும் விரும்பினபடி செய்ய விடாதிருங்க. நீங்கள் தான் உத்தரவாதி. உடைய எல்லா பிள்ளைகளும், உடைய முழு குடும்பமும் பரலோகத்தில் அந்த துதிமயமான தேசத்தில் காணப்படணும். ஒருவர் கூட கெட்டு போவது பரமபிதாவுக்கு சித்தமானதல்ல, பிரியமானதல்ல. தாவீது தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்த சிங்கத்துக்கு எதிர்கொண்டு போனார். இப்போது அந்த சிங்கம் ஆட்டுக்குட்டியை விட்டுவிட்டது. தாவீதின் மேல் பாய ஆரம்பித்தது. சில வேளைகளை நீங்கள் மற்றவர்களுக்காக உபவாசம் இருந்து பிசாசின் பிடியிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க முயற்சிக்கும் போது சில சூனியங்கள் உங்களை தாக்குவதை போல இருக்கும். அவர்களுக்காகத்தானே நான் ஜெபித்தேன். இப்போது என் குடும்பத்தில் இந்த போராட்டம். பயப்படாதிருங்க. சாத்தான் உங்களை சோர்ந்து போக பண்ணுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அவ்வளவையும் முயற்சிக்க கூடும். தாவீது பயப்படவில்லை. அவனுடைய கையில கோலும் தடியும் இருந்தது. கோல் என்பது வேத வசனங்களுக்கு அடையாளம். தடி என்பது ஆண்டவருடைய வாக்கு தத்தத்துக்கு அடையாளம். கோலை எடுத்து மரங்களை வளைத்து ஆடுகளுக்கு இலை தழைகளை பறித்து கொடுப்பான். தடியை எடுத்து எதிரிகளை விரட்டி அடிப்பான். தாவீது என்ன செய்தார்? அந்த தடி எடுத்தார். பெரிய சிங்கம் தான், பால சிங்கம் தான். சாதாரண ஒரு சிங்கம் 350 கிலோ வரைக்கும் எடை உள்ளதா இருக்கும். அவருடைய தலையிலிருந்து வால் வரைக்கும் 9 அடி நீளமுள்ளதா இருக்கும். பயங்கரமான சிங்கம். கவலைப்படவில்லை. அடித்தான் ஓங்கி தேவ வசனத்தை கொண்டு. வேத வசனம் ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது. என் பிள்ளையை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. என் பிள்ளையை சுற்றிலும் இயேசுவுடைய ரத்தம் இருக்கிறது. என் பிள்ளைகளை நான் அக்கினி மதிலுக்குள்ளே நான் வைத்திருக்கிறேன். என் பிள்ளைகள் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறார்கள். வசனத்தினால் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருவையும் அடித்து நிர்மூலமாக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த அடி வாங்கினது அப்படியே மறித்தது.
பிசாசை வேத வசனத்தோடு எதிர்த்து நெல்லுங்க. இயேசுவை சோதிக்கிறதற்காக சாத்தான் வந்தான். ஆண்டவர் சும்மா எச்சு பிசாசப்போ அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கல. எழுதி இருக்கிறதே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதி இருக்கிறதே. வசனத்தை கொண்டு அடித்தார். அடி உதவுற மாதிரி அண்ணன் நம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. சாத்தான அடிக்க வேண்டிய இடம் அடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஜனங்கள் எல்லாம் சாத்தான் துரத்துறான், ஓடி தப்பிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. ஓடி தப்பும்படியாக அல்ல, வேத வசனத்தோடு நெல்லு. சாத்தானை எதிர்கொள். உன்னுடைய பிள்ளை அவன் பிடிச்சிட்டு போகிறதுக்கு நீ எப்படி சம்மதிக்கலாம்? அவன் தான் புத்தி கெட்டு போனான், போகிறேன் என்னன்னு தொலைஞ்சு போட்டோம். அவன் எக்கேடு கெட்ட போனான், எனக்கு என்ன. ஒரு நாள் அப்படி சொல்லிடாதுங்க. ஒரு நாள் உங்க பிள்ளைகளை விட்டு கொடுத்துறாது. உங்களுடைய ஆடுகளை விட்டு கொடுத்துறாது இருக்கு. இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போங்க. பாதாளத்தின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. பிள்ளையினுடைய நெஞ்சிலே மதியின ஒட்டி கொண்டிருக்கும். தண்டனையின் பிரம்புதான் அதை அகற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதை ஜெயம் எடுத்தார். இன்றைக்கு தாவீதின் குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா சிங்கங்களையும், உங்களுக்கு விரோதமாய் கர்ச்சித்து வருகிற எல்லா சிங்கங்களையும், உங்களுடைய தொழிலிலே நீங்கள் முன்னேற முடியாதபடி உங்களுடைய குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து கொண்டு நிற்கிற எல்லா சிங்கங்களையும், உங்களுக்கு விரோதமாய் சூனியம் செய்கிற எல்லா சிங்கங்களையும் இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு சவால் விட போகிறோம். கர்த்தர் உன்னுடைய பட்சத்தில் இருப்பார் என்றால் உனக்கு எதிர் நிற்கிறவன் யார்? ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் உன்னை விட்டு போகும்படி கர்த்தரே யூத ராஜ சிங்கமாக உனக்காக யுத்தம் செய்கிறவர், பலத்த பராக்கிரமசாலியாய் எழுந்து நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் மாற்ற வல்லமை உள்ளவர். ஆமென், ஆமென், ஆமென். சிங்கங்களின் வாய்களுக்கு உன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை தப்பு வைக்க வல்லவராய் இருந்தாரா? ஆம், ஆண்டவர் வல்லவராய் இருந்தார். என்னுடைய கையில கோல் என்கிற வேத வசனத்தை கொடுத்தார், வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்தார். முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் நான் ஜெபித்த போது என் குடும்பத்தின் சமாதானத்துக்கு விரோதமாய் எழும்பின எல்லா சிங்கங்களையும் கர்த்தர் நொறுக்கி கீழே போட்டார். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். இரண்டாவதாக நியாயாதிபதியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால், சிம்சோன் அங்கே போகிறான். திம்னாத் என்கிற ஊருக்கு போகிறான். போகிற வழியில் ஒரு திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தை கடந்து கொண்டு போகும்போது திடீரென்று எதிர்பாராத விதமாக ஒரு பால சிங்கம் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தது. பாலசிங்கம் என்றால் நல்ல இளமையான, அப்போதான் இறை தேட மிகுந்த பலமுள்ளதாய் வந்து கொண்டிருக்கிற ஒரு சிங்கம். வேதம் சொல்லுகிறது, சிம்சோனின் கையில எந்த ஆயுதமும் இல்லையாம், வெறும் கையாய் போய் கொண்டிருக்கிறார். இந்த சிங்கம் எதிர்கொண்டு வந்ததுதான் தாமதம். ஒரு அபிஷேகம் அவர் மேல் இறங்கி வந்தது, உன்னத பலன் இறங்கி வந்தது. சிங்கம் எதிலே வரும்போது அவருடைய உள்ளத்தில் ஒரு வைராக்கியம், அபிஷேகத்தின் பலன் இறங்கி வந்தது. வேதம் சொல்லுகிறது, சிம்சோனுடைய கைகளிலே ஒரு ஆயுதமும் ஒன்றும் இல்லாதிருந்தும் அந்த சிங்கத்தின் வாயை பிடித்து ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல 2ஆக கிழித்து தூரை போட்டாரா. தாவீது அடித்தார்.
ஆனால் சிம்சோன் கிழித்தார். சொல்லுங்க, அடித்தார், கிழித்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடிக்கவும் தெரியணும் பிரதர், கிழிக்கவும் தெரியணும். நிறைய பேர் உங்களுக்கு விரோதமா புழு புழுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்க குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய பேரை கெடுக்கணும் சொல்லாததை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்க நல்ல பேரை கெடுக்கணும்னு பார்ப்பாங்க. சிலதை அடிக்கணும், சிலதை கிழிக்கணும். சிம்சோன் கையில ஒண்ணும் இல்லை. ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவர் இறங்கினார். வாயை பிடிச்சு 2 அக்கடித்தார். அபிஷேகத்தினால நிரம்புங்க. அந்நிய பாஷையில பேச பேசதான் ஆவியானவருடைய பலன் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும். அதுக்காக அந்த பரலோக லாங்குவேஜை உங்க வாயில வைத்திருக்கிறார். மனுஷன் தீமையானவர்களை பேசும்போது நீங்க அந்நிய பாஷையில பேச பேச அதுவே அவருடைய வாயை கிழித்து போடும். பாருங்க, மோசே கானானை வேவு பார்க்க சொல்லி கோத்திரத்தில் ஒரு வீதம் 12 பேர் அனுப்பினாராம். 12 பேரும் போய் வேவு பார்த்துட்டு வந்தாங்க. 40 நாள் வேவு பார்த்தாங்க. பெரிய திராட்சை கொலையை தூக்கிட்டு வந்தாங்க. ஆனா அதுல 10 பேரு துர்ச்செய்தி பரப்பக்கூடிய வாயை உடையவங்க. அவங்களுடைய வாயில ஒரு நல்ல செய்தி இல்லை. அவங்களுடைய வாயில கர்த்தர் பெரியவர், அந்த தேசத்தை நமக்கு சுதந்திரமா தருவார், நற்செய்தி இல்லை. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை நாங்கள் பார்த்து விட்டு வந்தோம், கால் மிதிக்கிற இடம் எல்லாம் நமக்கு சொந்தமாகும். விசுவாச வார்த்தை பேசல. 10 பேர் என்ன வார்த்தை பேசினாங்கடா? ஐயோ, அங்கே போனோம், ஏனோக்கின் புத்திரரை பார்த்தோம், அவங்க எல்லாம் பார்ப்பதற்கு ராட்சச பிறவிகள். ஐயோ, அந்த பெரிய மனுஷனை பார்த்துட்டு எங்களை பார்த்தா வெட்டுக்கிளிகள் போல இருந்தோம். ஐயோ, அந்த பட்டணங்கள் அரணிப்பான பட்டணங்கள், அவருடைய ஜனங்கள் பலவான்கள், அதை பிடிக்க முடியாது. துர்ச்செய்தியை பரப்பினார்கள். துர்ச்செய்தியை பரப்பினார்கள். துர்ச்செய்தியை பரப்புகிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. கர்த்தர் பெரியவர் சொல்றது இல்லை, அவருடைய மகிமையை சொல்லுகிறது இல்லை, மகத்துவத்தை சொல்லுகிறது இல்லை. அந்த ஊழியக்கார் விழுந்துட்டார், இந்த ஊழியக்கார் விழுந்துட்டார், அவன் அப்படி இவன் எப்படி, இவர் 2 பொண்டாட்டிக்காரவன் அப்படி எப்படி, ஊர்க்கதை வெட்டிக்கதை, இப்படி பேசுகிற வாய்கள்லாம் பிடிச்சு கிழிக்கணும் இயேசுவின் நாமத்தில். ஒன்று அந்நிய பாஷையை பேசு, தீர்க்கதரிசனம் ஒரு ஆண்டவருடைய மகிமை பற்றி பேசு. ஏன் மற்றவங்கள குறைப்பு சொல்லிட்டே இருக்கிற? பாஸ்டர் ஜி சுந்தர் என்ற ஒரு தேவ மனிதன், அப்போஸ்தலர் சபையை நிறுவனவர், அவர்கிட்ட யாராவது மற்ற ஊழியக்காரை பற்றி குறை சொல்லி பேசினா அவர் உடனே என்ன செய்வாரா, அப்படியே வச்சிருவாரா. அதுக்கு மீறி திரும்ப பேசிட்டு இருந்தா ஸ்டாப். எல்லாம் தூங்குறவங்களாம் விழிச்சிட்டீங்களா? ஒரு கத்து வர, அதோட அவன் போயிடுவான். வாய் கிளிப்பட்டு தொங்கிட்டு இருக்கும். சில நேரம் நம்ம குடும்பங்களை பற்றி, அதை பற்றி, இதை பற்றி 4 பேர் பேசுறதுக்கு, ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்போதும் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறவர், நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிற ஒருவர் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சோன் என்ன செய்தாராம்? வாயை கிழித்தாராம். நம்முடைய ஆண்டவர் சிங்கத்துக்கு 2 ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறார். ஒன்று அடிக்கிற ட்ரீட்மெண்ட், அது தாவீது செய்தார். கிழிக்கிற ட்ரீட்மெண்ட், அது சிம்சோன் செய்தார். சங்கீதம் 91:13 வாசியா, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ எப்போதும் இந்த உலக சிங்கங்களின் ஆவிகள் உங்களுக்கு ஏத்து நிற்கிறவங்க, உங்க வீணா பகைக்கிறவங்க, அவங்க மேல நீ நடந்து பழகன்பாம். நீ நடந்து
ஆண்டவர் நம்மை வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைத்து கொண்டு போகிறார். பரம கானானை சுதந்தரிக்க நம்ம இந்த பயணத்தில் இருக்கிறோம். ஆனா நீ நடந்து போகணும். எது மேல நடந்து போகணும்? கட்சிக்கிற சிங்கத்தை எப்போதும் உன் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி நினைச்சிக்க. சர்ப்பத்தை உன் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி நினைச்சிக்க. அதை உன் தலைக்கு மேலே ஏறி நின்று படம் எடுக்க விடாத. அதுக்குன்னு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடம் வச்சிருக்கார் உன் காலுக்கு கீழே. ஹல்லேலூயா. உலகத்தார் பார்வையில் அது பெரிய ஆள் மாதிரி காட்டலாம். நாகராஜன், நாக கன்னின்னு உலகத்தார் சொல்லலாம். ஆனா உங்களுக்கு அதுகளெல்லாம் கீழே போட்டு மிதி நட. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த சத்துரும் உங்களுக்கு மேலே மேற்கொள்ள விடாதிருங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேல நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சிற்பத்தையும் எப்படி நம்ம மிதிக்கிறோம்டா? இயேசு சிலுவையில ஏற்கனவே மிதிச்சிட்டார். ஆணிகள் கடாவப்பட்ட பாதங்கள் வழியாக, அந்த இரத்தத்தின் வழியாக சாத்தானின் தலையை நசுக்கிட்டார். வலு சிற்பத்தின் ஆவிகளை மிதித்து விட்டார். அந்த இயேசுடைய இரத்தத்தை அதன் மேல் ஊற்றி நீங்க மிதிக்கும்படியாக அழைக்கப்பட்டீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எந்த மனிதன் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், எந்த அரசியல்வாதி உங்களுக்கு மேலா எழும்பினாலும், உங்களுடைய பாதங்கள் கீழ் இருப்பதை போல எண்ணி விசுவாசத்தில் உங்களுடைய தலையை மிதியுங்க. இயேசுவின் நாமத்தில் மிதியுங்க. ஆமென். மோசே சொன்ன கடைசி வார்த்தை அவன் மரிப்பதற்கு முன்பாக சொன்னான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யார்? உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய மேடுகளை மிதிப்பாய் 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 என்று உபாகமம் 33:29 வசனத்தில் சொன்னார். அந்த மேடுகளை நீ மிதிப்பாய், மேடுகளை மிதிப்பாய். துபராள் ஒரு பெண் தான். ஆனால் அவள் சொன்னாள், நியாயாதிபதி 5:21, என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய். யுத்தம் இன்னும் ஆரம்பிக்கல. சிசரா ராஜா தன்னுடைய ரதங்களோடு குதிரைகளோடு வரல. யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவள் செய்த காரியம் என்ன? தன்னுடைய ஆத்துமாவிலே பலவான்களை மிதித்தாள். சிசராவை மிதித்தாள், யுத்த சேனையை மிதித்தாள், ரதங்களை குதிரைகளை மிதித்தாள். பிறகு ஜெயத்தை பெற்றுக்கொண்டாள். சிங்கத்தை மிதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிங்கத்தை அடிப்பது முதல் காரியம். சிங்கத்தின் வாயை கிழிப்பது இரண்டாவது காரியம். சிங்கத்தின் மேல் நடப்பது மூன்றாவது காரியம். சிங்கத்தை மிதிப்பது நான்காவது காரியம். ஆனால் இங்கே தானியேல் சிங்கத்தை அடிக்கவும் இல்லை, வாயை கிழிக்கவும் இல்லை, சிங்கத்தின் மேல் நடக்கவும் இல்லை, சிங்கத்தின் தலையை மிதிக்கவும் இல்லை. தானியேல் ஒரு தீர்க்கதரிசி. தானியேல் ஒரு ஜெப வீரன். அவன் சிம்சோனை போல ஒரு பலத்த பராக்கிரமசாலியாய், உன்னுடைய மகாபலன் எதினால் உண்டாயிருக்கிறது, மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிற பலன் அவர்களுக்கு இல்லை. தாவீதை போல வனாந்தரத்தில் ட்ரெயின் பண்ணப்படல. அவர் என்ன செய்தாராம்? சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பல அதிகாரங்களிலே ஒரு முக்கியமான அதிகாரம், நீ கட்டுவாய், சாத்தானை கட்டுவாய், சாத்தான் கட்டினதை கட்டவிழ்ப்பாய். மத்தேயு 16:19 சொல்லுகிறது. மத்தேயு 18:18 சொல்லுகிறது, நீ பூமியில எதை கட்டுவாயோ பரலோகத்தில் அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நீ பூமியில எதை கட்டவிழ்ப்பாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் எவ்வளவு வல்லமையான வாக்குத்தத்தம். இந்த பூமியில வந்தபோது இயேசு ஒரு பெண்மணியை பார்த்தாள், 18 வருஷம் கூனி. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த அந்த ஆபிரகாமின் குமாரத்தை நான் கட்டவிழ்க்க விட வேண்டியதில்லையா? அவள் மேல் கைகளை வைத்தார். உடனே அந்த கூனி நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாளாம். 2 அதிகாரம். கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்கணும்,
சிங்கங்களின் வாய்களை கட்டணும். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாய்களை கட்டுகிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கட்டவிழ்க்கிற அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். எங்களுடைய கிராமத்தில் நாங்கள் ஒரு பெரிய நாய் வளர்த்தோம். டாமிங்கிறது அவருடைய பேர். ஒரு நாள் ஒரு குடுகுடுப்பாக்காரன் வந்தான், டொட்டு அடிச்சிட்டு. எங்க நாய்க்கு பொல்லாத கோவம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே வீட்டில் இந்த வள்ளுன்னு பாய்ந்து அவன் மேலே தாவுனது. என்ன செய்தானோ தெரியல, வாயை கட்டிட்டான். இந்த நாய் வந்து வீட்டில் அப்படியே படுத்துட்டு, கொலைக்கல, தண்ணீர் குடிக்கல, ஒன்றும் சாப்பிடல. சாயங்காலமாச்சு, அப்படி எங்கள் அக்கா சர்ச்சு போயிட்டு வந்தா. நாய் ஒன்றும் சாப்பிடலன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டா, குடுப்பக்கார மேலே பாஞ்சி போச்சு. என்ன மந்திரம் போட்டாலும் தெரில, வாயை கட்டிட்டான். சொன்ன, எந்த குடுப்பாக்காரன் நம்ம வீட்டு நாய் வாயை கட்டுறது? தண்ணி எடுத்தா ஜெபம் பண்ணா, இயேசுவின் நாமத்தில் அந்த வாய் திறக்கட்டும். உடனே வாய் திறந்தது. நாய் குதிச்சு எழுந்தது. ஐயோ, வாயை கட்டிட்டானே, அக்கா வாயை கட்டிட்டானே. முன் வீட்டு எஸ்தர் அக்கா வந்து ஜெபம் பண்ணுங்க, பின் வீட்டு முத்தம்மா அக்கா வந்து ஜெபம் பண்ணுங்க, ஆன்டி ஜெபம் பண்ணுங்க. இல்லை, கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார், வல்லமையை தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு விரோதமா எந்த மந்திரவாதி எழுந்தாலும், எந்த தீய மனுஷனை எழுந்தாலும், நீ எழுந்து முழங்கால் படிட்டு, ஏ மந்திரவாதியே, என் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் ஒரு பெரிய பாறாங்கல் போலவர். அந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நொறுங்கி போவான். ஆமென். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ நொறுங்கி போவான். இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய கையை கட்டுகிறேன், உன் கால்களை கட்டுகிறேன். உன்னோடு இருக்கிற குட்டி சைத்தான்களை பார்க்கிலும் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். என்னோடு இருக்கிறவர் தேவதூதர்கள் 1000 10,000 பேர். உன்னுடைய வாயை கட்டுகிறேன், உன்னுடைய கைகளை கட்டுகிறேன், உன்னுடைய செயலை கட்டுகிறேன். உன்மேல் இயேசுவின் அக்கினியை, இயேசுடைய இரத்தத்தை அக்கினியாய் தெளிக்கிறேன். எல்லா மந்திரவாதியும் நொறுங்கி விழுந்து போவான். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவே நீர் வாழ்க. ராஜாதி ராஜா என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய தேவ தூதனை அனுப்பி எல்லா சிங்கத்தையும் வாய் கட்டு போட்டுட்டார். ஆமே, எல்லா சிங்கத்துக்கும் இன்னைக்கு உபவாசம். ஆமே, சிங்கம் ஒன்றும் சாப்பிட முடியல. சிங்கத்துக்கு தெரியும், ஒரு நாள் ஆண்டவர் உபவாசம் போட்டாருன்னா ஒரு பெரிய விருந்து வைக்க போறாரு. தானியேலை விரோதிச்ச எல்லா பிரதானிகள் குடும்பங்கள் எல்லாம் வந்து உள்ள போகுது. ஆகவே இன்னைக்கு ஒரு நாள் உபவாசம் இருந்தால் கூட பரவாயில்ல, சிங்கங்கள் எல்லாம் உபவாசம். ஏன்னா வாய் கட்டப்பட்டு போச்சு. ஏன்னா அடுத்த நாள் பெரிய கும்பலா ஒரு கூட்டமே வந்து விழப்போகுது. ஆமென், ஹல்லேலூயா. யார் யார் தானியேலை விரோதிச்சார்களோ அவ்வளவு பேரும், மனைவி பிள்ளைகள் எல்லாம் சொந்தக்காரன் எல்லாத்தையும் பிடிச்சி சிங்க கவியில போட்ட போது சிங்கங்களுக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்தது. இன்னைக்கு ஃபீஸ்டிங்க்கு எவ்வளவு ஒரு நல்ல ஒரு நாள் போசம் இருந்தா பிரியாணி கூட கொஞ்சம் சாப்பிடலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிங்க வாய் எப்படி கட்டப்பட்டுச்சா? எபிரேயருக்கு இருந்த ஆக்கியோன் புதிய ஏற்பாட்டில் ஒரு ரெவலேஷன் கொடுக்கிறார். எபிரேயர் 11 அதிகாரத்தை வாசியா, விசுவாசத்தினாலே அவர்கள் சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தானியேல் எப்படி அந்த சிங்கத்தின் வாயை கட்டினாரா? அந்த விசுவாசம், அந்த விசுவாசம். அந்த சட்டம் இயற்றப்பட்ட உடனேயே
அவருக்கு ஒரு பெரிய விசுவாசம். அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டுவதற்கு என் ஆண்டவர் யூத ராஜசிங்கமாய் எழுந்து நிற்பார். அவருடைய தூதர்கள் எல்லாம் என்னோடு அந்த சிங்க கபில இறங்கி வருவார்கள். அந்த விசுவாசம் எனக்கு இருக்கிறபடினால் என் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபம் பண்ணுகிறதை நான் நிறுத்த போவதில்லை. எல்லாரும் பார்த்தால் பார்க்கட்டும், உலகமே என்னை பார்க்கட்டும். என் ஆண்டவர் தேவாலயத்தில் எருசலேமில் எழுந்தருளி இருக்கிறார். அவர் வாக்களித்து சொல்லி இருக்கிறார், இந்த இடத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்தவைகளுமாயிருக்கும். சாலமோனுக்கு வாக்கு கொடுத்ததை அவர் நினைவு கூர்ந்தார். ஆகவே அந்த விசுவாசத்தினால் அந்த விசுவாச ஜன்னல்களை திறந்து வைத்தார். எருசலேமுக்கு நேராய் திறந்து வைத்தார். அவர் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் மட்டுமல்ல, அவருக்குள்ளே பரிசுத்தமும் இருந்தது. ஆகவேதான் சொல்லுகிறார், என் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவே ஆகிய உமக்கு விரோதமாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. முதல்ல தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன், இரண்டாவது ஜனங்களுக்கு முன்பாக குற்றமற்றவன். அப்படி நீங்கள் வாழும்போது எந்த சிங்கமும் உங்களை சேதப்படுத்தாதபடி எல்லா வாயும் ஆண்டவர் கட்டி போடுவார். இன்றைக்கு ஒரு விஷயம் யோசித்து பாருங்க, எந்த சிங்கங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறது? எந்த மனித சிங்கங்கள் எழும்பி இருக்கிறது? ஒருவேளை அவர்கள் உறவினர்களாக இருக்கலாம், அல்லது சிலர் நண்பர்களைப் போல நடித்து பின்னால் குழி வெட்டுகிறவர்களாக இருக்கலாம். உங்களுடைய தொழிலுக்கு விரோதமாக, உங்களுடைய வியாபாரத்துக்கு விரோதமாக, உங்களுடைய ஆஃபீஸில் யார் யார் உனக்கு விரோதமாய் மேலதிகாரிகள்கிட்ட போய் கோல் சொல்லி உன்னுடைய ப்ரமோஷனை தடுத்து நிறுத்திருங்கலாம். இன்றைக்கு எந்த சிங்கங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். சில சிங்கங்களை அடிக்க வேண்டியது இருக்கும், சில சிங்கங்களை வாய்களை கிழிக்க வேண்டியது இருக்கும், சில சிங்கங்கள் மேல் நடக்க வேண்டியது இருக்கும், சில சிங்கங்களை மிதிக்க வேண்டியது இருக்கும், சில சிங்கங்களுடைய வாய்களை கட்ட வேண்டியது இருக்கும். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர் யூத ராஜ சிங்கம், நீங்கள் அவருடைய பிள்ளைகள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சிங்கத்தின் கர்ச்சிப்புகள் அடங்கி போகும்படி கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, யூதா கோத்திரத்து சிங்கமே, நான் உம்முடைய பிள்ளை, நீ ராஜாதி ராஜா. உலக சிங்கங்கள் என்னை சேதப்படுத்துவதில்லை. அவைகள் வாய்கள் கட்டி போட்டு விட்டு உமக்கு நன்றி. எனக்கு ஜெயம் கொடுக்கிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்க போகிறோம். தேவனுடைய ஒரு புதிய அபிஷேகம் இப்போது உங்கள் மேல இறங்கி வரப்போகிறது. உங்களுடைய எல்லா சோர்வுகளையும் இப்பொழுது ஆண்டவர் மாற்ற போகிறார். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகினது. உலக சேதங்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேல நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தை நீ மிதித்து போடுவாய். உன்னதமானவருடைய மறைவில் நீ இருக்கிறார். அப்படியே ஆண்டவருக்கு நேராய் கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. எல்லா சிங்கங்களும், எல்லா சூனியங்களும், எல்லா செய்வினை வல்லமைகளும், எல்லா மந்திரவாதிகளும், உங்களுக்கு விரோதமாய் நின்ற பொறாமைக்காரர்கள் எல்லாரும் உடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார்கள். ஒரு பிள்ளையாவது நீங்கள் இழந்து விடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கணவன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவி கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வாருங்க. என் பிள்ளைகளை தொடுவதற்கு உலக சிங்கத்துக்கு அதிகாரம் இல்லை. என் பிள்ளைகள் உலகத்தின் இச்சை வழிகாய் போக முடியாது. யோசேப்பின் தேவன் என் பிள்ளைகளோடு இருந்து பாதுகாப்பார். என் பிள்ளைகள் பரிசுத்தமாய் விளங்குவார்கள். என் பிள்ளைகள் தேவ சித்தத்தை செய்வார்கள். கர்த்தருக்கு என்று ஒப்புக் கொடுங்க. பிள்ளைகளை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. வாக்குத்தத்த தடியை ஆண்டவர் உங்களுடைய கைகளில் கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகளை நான் அரவணைத்துக் கொள்ளுகிறேன். கோழி தன்னுடைய குஞ்சுகளை சட்டைகள் கீழே அரவணைப்பது போல என்னுடைய பிள்ளைகளை நான் அரவணைத்துக் கொள்ளுகிறேன்.
எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள். எந்த சிங்கமும் எங்களுடைய குடும்பத்தை தொட முடியாது. எங்களுடைய குடும்பத்தை சூழ அக்கினி மதிலாய் என் ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். அக்கினி மதிலாய் நின்று கொண்டிருக்கிறார். சுடரொளி பட்டயங்களை கட்டளையிட்டு இருக்கிறார். தேவ தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறார். எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார். ஆத்துமாவை காப்பார். என் எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக தேவரீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்போது 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 அந்நிய பாஷையில பேச போகிறீங்க. உன்னத பலன் உங்கள் மேல இறங்க போகிறது. எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி உயர்த்தி பரலோக பாஷையில பேசுவீர்களோ எல்லா கட்டுகளும் உடைகிறது. எல்லா போராட்டங்களுக்கு ஒரு முடிவுண்டாகிறது. இதுவரை உன் சமாதானத்தை கெடுத்த சத்துருடைய வல்லமைகள் நொறுங்கி விழுந்து கொண்டிருக்கிறது. சாத்தான் தோற்று போனா, சாத்தான் தோற்று போனா. தோல்வி சாத்தானுடையது, ஜெயமோ நம்முடையது. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி இன்னும் 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 சத்தமா, இன்னும் சத்தமா. ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நிற்பதே இல்லை. ஒரு வழியாய் வருபவர்கள் பல வழியாய் மறைவா. எல்லா கரங்களை தட்டி ஒரு வழியாய் வருபவர்கள் பல வழியாய் மறைவார்கள். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உன்னை உயர்த்திடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உன்னை உயர்த்திடுவார். மோசையோடு இருந்தது போல் உன்னோடென்று இருந்திடுவார். ஒருபோல் விலகிட மாட்டார். மோசையோடு இருந்தது போல் உன்னோடென்றும் இருந்திடுவார். ஒருபோதும் விலகிட மாட்டார். திடன் கொள்ளுவார், பலன் கொள்ளுவார். வல்லமையாக எழும்பிடுவார். திடன் கொள்ளுவார், பலன் கொள்ளுவார். வல்லமையாக எழும்பிடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உன்னை உயர்த்திடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உன்னை உயர்த்திடுவார். தந்தையை போல் தாயை போல் ஆற்றி தேற்றி சுமந்திடுவார். உன்னை ஏந்திடுவார். தந்தையை போல் தாயை போல் ஆற்றி தேற்றி சுமந்திடுவார். உன்னை ஏந்திடுவார். கிருபையினால் கரம் பிடித்தே காலமெல்லாம் நடத்திடுவாமே. கிருபையினால் கரம் பிடித்தே சொல்வோம். காலமெல்லாம் நடத்த சொல்ல. கிருபையினால் கிருபையினால் கரம் பிடித்தே காலமெல்லாம் நடத்திடுவா. கிருபையினால் காலமெல்லாம் நடத்திடுவா. ஒரு வழியாய் வருபவர்கள் பல வழியாய் மறைவார்கள். சொல் மகளே. ஒரு வழியாய் வருபவர்கள் பல வழியாய் மறைவார்கள். திடன் கொள்ளுவாய், பலன் கொள்ளுவாய். வல்லமையாக எழும்பிடுவாய். திடன் கொள்ளுவாய், பலன் கொள்ளுவாய். வல்லமையாக எழும்பிடுவாய். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உன்னை உயர்த்திடுவார். 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 கர்த்தர் புது நாமத்தால் அழைக்கப்படுவார். கர்த்தர் அபிஷேகம் மேன்மைப்படுத்து. கர்த்தர் புது நாமத்தால் அழைக்கப்படுவார். கர்த்தர் அபிஷேகம். எல்லாரும் சேர்ந்து புகழ்ச்சியாக மேன்மையாக உன்னை உயர்த்திடுவார். ஆமென். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக என்னை உயர்த்திடு. செல்வோம். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக என்னை உயர்த்திடுவார். தேவனே, எங்களுடைய வாழ்க்கை சுற்றிலும் ஏராளமான சிங்கங்கள் இருந்தாலும் நீர் யூத ராஜ சிங்கமாக எங்களுக்கு துணை நிற்கிறதுக்காக நன்றி அப்பா.
ஆகையினால் தான் நாங்கள் இதுவரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். எந்த சிங்கங்களும் சேதப்படுத்தாதபடி அவைகளின் வாய்களை கட்டி போட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக வழக்காடி நீர் யுத்தம் செய்தீர். சிங்கங்களின் வாய்களை நீர் கட்டினீர், உமக்கு நன்றி. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொண்டீர், நன்றி அப்பா. எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் உடைய சட்டைகளின் நிழலுக்குள்ளே கொண்டு வருகிறோம். கோழி தன்னுடைய குஞ்சுகளை சட்டைகள் மேல் கீழாய் பாதுகாத்துக் கொள்வது போல உடைய சட்டைகள் எங்கள் மேல் விரிக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. உன்னதமானவருடைய சிறகுகளிலே அடைக்கலம் புகுவாய் என்று சொன்னீரே தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளை அடைக்கலத்துக்குள்ளே பாதுகாத்துக் கொள்ளும். மீண்டும் உம்முடைய பிள்ளைகள் மேல் மனதுருகி இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும். பலவீனத்தோடு வந்தவர்கள் துள்ளி குதித்து இயேசுவின் நாமத்திலே சந்தோஷத்தோடு நடந்து ஓடும்படி கிருபை செய்ய ஆண்டவரே. யார் யார் சோர்வோடு வந்தார்களோ துதியின் அபிஷேகத்தோடு உற்சாகத்தின் ஆவினால நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ளவர், மகிமையான காரியங்களை செய்தார்களோ இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாட்களை நன்மையால் முடிசூட்டுமையா, வழி நடத்துமையா, பாதை காட்டுமையா. நாட்களை நன்மையால் முடிசூட்டுமையா, வழி நடத்துமையா, பாதை காட்டுமையா. விலகாத ஸ்தம்பமே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேவ ஆவியே. விலகாத ஸ்தம்பமே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேவ ஆவியே. அன்புடன் மேலான நேசமுடன் பாசமிகு செட்டைகளில் சுமந்தீரே இதுவரை. மாறா அன்புடன் மேலான நேசமுடன் பாசமிகு செட்டைகளில் சுமந்தீரே இதுவரை. உள்ளம் உருகுதே, நெஞ்சம் நிறையுதே, தேவானிற் பாராட்டும் திவ்ய அன்பினார். உள்ளம் உருகுதே, நெஞ்சம் நிறையுதே, தேவானிற் பாராட்டும் திவ்ய அன்பினார். விலகாத ஸ்தம்பமே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேவ ஆவியே. விலகாத ஸ்தம்பமே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேவ ஆவியே. பலத்தினால் ஆவியின் நிறைவினால் தேவ கிருபையினால் நிரப்பி நீரை என்னையும். உன்னத பலத்தினால் ஆவியின் நிறைவினால் தேவ கிருபையினால் நிரப்பி நீரை என்னையும். இன்னும் நேசிப்பேன், இன்னும் புகழுவேன், ஆத்தும நேசரே என் அன்பின் நேசுவே. இன்னும் நேசிப்பேன், இன்னும் புகழுவேன், ஆத்தும நேசரே என் அன்பின் நேசுவே.
விலகாத ஸ்தம்பமே மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேவ ஆவியே விலகாத ஸ்தம்பமே மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேவ ஆவியே கண்ணீரின் ஆவியால் விண்ணப்ப ஆவியால் நிரம்பிய ஜெபித்திர இப்பொழுதே ஊற்றுமே கண்ணீரின் ஆவியால் விண்ணப்ப ஆவியால் நிரம்பிய ஜெபித்திர இப்பொழுதே ஊற்றுமே வரங்கள் தாருமே வல்லமை ஊற்றுமே அக்கினி ஜுவாலையாக பற்றி எறிந்திட வரங்கள் தாருமே வல்லமை ஊற்றுமே அக்கினி ஜுவாலையாக பற்றி எறிந்திட விலகாத ஸ்தம்பமே மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேவ ஆவியே விலகாத ஸ்தம்பமே மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேவ ஆவியே நாட்களை நன்மையால் முடிசூட்டுமையா வழி நடத்துமையா பாதை காட்டுமையா நாட்களை நன்மையால் முடிசூட்டுமையா வழி நடத்துமையா பாதை காட்டுமையா விலகாத ஸ்தம்பமே மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேவ ஆவியே விலகாத ஸ்தம்பமே மேக ஸ்தம்பமே